செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசியிருக்கேன். 11th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் கொஸ்டின் நம்பர் அது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்க முடியுமா? ஸோ நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிங்கப்பா. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணவே பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ப்ரொவைட் பண்ண போகிறப்ப இந்த வருஷம் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் வச்சுப்பீங்க நினைக்கிறேன். ஆல்ரெடி ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ 1 மார்க் பாருங்கள். அப்படியே ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நாளைக்கு உங்களுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரிப்பீட்டாக கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி 2-3 செட் அப்லோட் பண்ணி வச்சு போய் செக் பண்ணி பாருங்கள் நம்முடைய சேனலில். ஓகேங்களா? ஓகே பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 சினானிம்ஸ், 3 ஆன்டனிம்ஸு அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு, கொஸ்டின் டேக், கரண்ட் எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இந்த 1 மார்க் தான் கடுப்பாக இருக்கும். இந்த இப்போ 21 மார்க்லேயே நிறைய பேர் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 மார்க் 7 மார்க் தான் எடுப்பேன் இந்த 1 மார்க்கில். பப்ளிக்லேயே இப்படி தான் எடுத்தேன் நான். ஸோ அதான் எனக்கு மார்க் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஸோ நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. 1 மார்க்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ படிக்கிறதா ஒன்றும் கிடையாது. புக் பேக் படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க தெரியுமா, அதெல்லாம் படிங்க. அது படிச்சாலே போதுமானது. ஓகேவா? 1 மார்க் தான் முக்கியமானது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழ் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. எப்படி எழுதிருக்கீங்க, எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 பாருங்கள். சென்டென்ஸ் பேட்டர்னு, இடியம்ஸு, சூட்டபிள் ப்ரிப்போசிஷன், அண்டர்லைன்டு வேர்டு, இடியம்ஸு. ஸோ எல்லாம் பாருங்கள். வரி பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். 17, 18, 19, 20 fill in the blanks with the opposite article. One who treats heart problems is called as dash. Pick out the word has a 3 syllabi. Fill in the blanks with a suitable relative pronoun. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக செக்ஷன் 2 பார்ட் 2ல் செக்ஷன் 1 பாருங்கள். உங்களுக்கான போயம் அப்ரிசியேஷன்ப்பா. ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். மொத்தம் 6 கொடுத்து நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஸோ எது நீங்கள் படித்த மாதிரி இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. மீதிக்கு 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுருங்க. ஓகேங்களா? 21, 22, 23, 24, 25, 26. ஸோ இந்த போயம்ஸ் நீங்கள் புரிஞ்சுருந்தால் போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஹூ ரெஃபர்ஸ் டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அல்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக ஆர்டர் பண்ணி எழுதிடலாம் நீங்கள். ஸோ அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். 27, 28, 29, 30. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். உங்களுக்கான கிராமர் கொஸ்டின்ஸ் பா. நிறைய பேர் கடுப்பாக இருக்கும். எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறதுக்காக கடுப்பாக இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. இதெல்லாம் மார்க் நான் ஒன்று கூட வாங்க மாட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியாது கிராமர்ஸே. ஸோ எத்தனை பேர் என்னமா இருக்கீங்க, எத்தனை பேர் கிராமர்லாம் புரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? யூஸ் த கரண்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வெப். அப்போ ரீட் த சென்டென்ஸு யூஸிங் பேசிவ் வாய்ஸு, ஆக்டிவ் வாய்ஸு, அதர் வாய்ஸு, ஹேடு. ஸோ இதெல்லாம் ஓகே பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கான இஆர்சி கொஸ்டின்ஸ்ப்பா. கான்டென்ட்ஸு, ரெஃபரன்ஸு, எக்ஸ்பிளன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இஆர்சி கொஸ்டின்ஸ் இது. ஸோ 31, 32, 33 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கான செக்ஷன் 2 உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? 2 மார்க் தான் 3 மார்க்காக கேட்டிருப்பாங்க 11th பொறுத்த வரைக்கும். ஸோ 30 வேர்ட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கான கரெக்டான மீனிங் இருந்தால் போதும். ஹின்ஸ் அந்த கீவேர்டு இருக்குது அது இருந்தால் போதும் மார்க் உங்களுக்கு. ஓகேவா? 34, 35, 36 இந்த 3ல் 2 எழுதுனா போதும். அடுத்த செக்ஷன் 3ல் பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக பாருங்கள். ரைட் அண்ட் நோட்டீஸ் அபவுட் யுவர் ஸ்கூல் எஜுகேஷன் டூர் அரேஞ்ச் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிளாஸ் 11th தான் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இது கண்டிப்பாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும்ப்பா. ஓகேவா? நீங்கள் ஓனால் இல்லலாம். டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். அண்ட் 40வது கொஸ்டின் பாருங்கள். கம்ப்ளீட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோப்ஸ் வித் த ரைட் ஆப்ஷன். இதுவும் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். 2 கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக 2 எழுதிடுவீங்க. ஈஸியாக ஆர்டர் பண்ணி எழுதிடுவீங்க. 3 மார்க்கு. அது இல்லாமல் பை சார்ட்டு அண்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்கும், டைம் லைனு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. 39 பார்த்தீங்களா? இது என்ன கேட்டிருக்காங்க? ஒரு டேப்லெட் கிராமர் கொடுத்து கேட்டிருக்காங்களே. இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சார்ட்டு கேட்கலாம், இல்லை டைம் லைன் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி கேட்கலாம். மாற்றி கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, கையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆன்சரும் எல்லா விதமான கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேவா? இது ஈஸியாக எழுதிடுங்க. ஸோ கடைசி கிலோமீட்டராக உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ரொம்ப சிம்பிள் தான். 41, 42, 43. ஸோ ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்ஸு. மேரி கோமு, குயின் ஆஃப் பாக்ஸிங் அந்த கதை. அவங்க மேலே கீழே என்ன கேட்டிருக்காங்க? ஆர்த்தர் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் கிராண்ட் மதர். அவங்க கிராண்ட் மதர் கிட்ட அவங்க எப்படி இருந்தாங்க அந்த இது 2ல் 1 எழுதணும். அதே போல் 42 பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம். அப்புறமா அந்த போயமு, அப்புறம் இன்னொரு போயமு கீழே 2 கொடுத்துருக்காங்க. 2ல் 1 எழுதணும். இப்போ 43 பார்த்தீங்கன்னா இது சப்ளிமெண்ட்ரி. ஓகேங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸு 20 years ago. பாபு அதுதானே? ஆமாம். பாபு ஜிம்மி வெல்ஸ். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டாக இருப்பான், ஒருத்தர் வந்து போலீஸ்காரனாக இருப்பான். ஸோ ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவன் கடமையை செய்யறதுக்கோசம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் விட்டு அரெஸ்ட் பண்ணி விட்டுருவான். அந்த கதை தானே? ஸோ கரெக்டாக சொல்கிறேன்னா எத்தனை வருஷம் ஆச்சு, பட் இன்னும் ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ அடுத்து பாருங்கள் 44 நோட்ஸு சம்மரி இதெல்லாம் ஈஸியாக எழுதிடுங்க. நீங்கள் அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். 44 நோட் மேக்கிங்கு ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ 45 பாருங்கள் லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் ரைட்டர் லெட்டர் டு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஆர்டரிங் சம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூலு ஒன்று அதை எழுதணும். இல்லை நீட் எக்ஸாமுக்கு போய் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க பாஸ் ஐட்டம் ஃப்ரெண்டு அதுக்கு எழுதுறீங்க. நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். ரெண்டுமே ஈஸி தான். அப்போ 46 பாருங்கள் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஸ்பாட் த எரர். ஒன்று ஸ்பாட் த எரர் எழுதணும். இல்லைனா கிராமர் கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளான்ஸ் வித் கிராமர் பார்ட் இருக்குல்ல அதை எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு எரர்ஸ் படிங்கன்னா ஒரு 3-4 கன்ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா அதை எழுதிக்கோங்க. சப்போஸ் எரர்ஸ் படிங்கன்னா எனக்கு 1-2 தான் தெரிஞ்சிருக்கு, ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி எனக்கு 3 தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ஃபில் இன் த பிளான்ஸ் எழுதுங்க. ஓகேவா? அண்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணும். இதை ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும், கீழே கொஸ்டின் இருக்கும். கரெக்டாக எடுத்து எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பா. ஸோ வீடியோ முடிஞ்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க இன்னமும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணிங்கப்பா. திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதில் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அடுத்தது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.